ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கத்துக்கணும்னு நம்பி வந்திருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த நம்பிக்கையை காப்பாற்ற முயற்சி பண்றேன். ஈமு கோழி விளம்பரத்துக்கு அப்புறம் யூடியூப், இன்ஸ்டாகிராம்னு எங்க பார்த்தாலும் நம்ம கண்ணில் படுற ஒரு விஷயம் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஏன் மேட்ச் பார்க்கலான்னு உட்காந்தா கூட சச்சினும் தோனியும் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் சரின்னு சொல்லி விளம்பரத்துல வராங்க. எப்படி ஈமு கோழி விளம்பரத்துக்கு நம்ம சரத்குமார பதம் பார்த்தாங்களோ அதே நிலைமை நம்ம சச்சின் தோனிக்கு வருமா? இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸ்கேமா, உண்மையா, மிடில் கிளாஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்பி போலாமாங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். 1960களில் இந்தியாவில் அறிமுகப்படுத்துறாங்க. ஒரு நாடு வளரணும்னா தனி மனுஷனோட சம்பளம் வளரணும், சம்பளம் வளரணும்னா அந்த கம்பெனி வளரணும், அந்த கம்பெனி வளரணும்னா அந்த கம்பெனிக்கு நிறைய முதலீடுகள் தேவைப்படும். ஒரு கம்பெனி வளர்றதுக்கு தேவைப்படுற காசை மக்கள் கிட்ட இருந்தே வாங்கி கம்பெனி வளர வளர மக்களும் வளருவாங்கிற நம்பிக்கையில பல நாடுகள்ல இருக்க கவர்மெண்டே இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை என்கரேஜ் பண்ணாங்க. அதே சமயம் துணிவு படத்துல வர்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு கம்பெனி நம்ம கிட்ட வந்து இஷ்டத்துக்கு காசு கேட்கவும் முடியாது, நாமளும் நம்ம இஷ்டத்துக்கு ஏதாச்சும் ஒரு கம்பெனில போய் இன்வெஸ்ட் பண்ணவும் முடியாது. உங்க அப்பாவும் அம்மாவும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுலாம் சேஃபே இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவங்க சொன்னதுல எந்த தப்பும் இல்லை. ஹாஸ்டல் வார்டன் மாதிரி இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் ஒழுங்குபடுத்தி நேர்மையான முறையில் நடத்துறதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் 1992ல தான் இந்த செபிங்கிற ஒரு கவர்னிங் பாடியை ஃபார்ம் பண்ணாங்க. இந்த செபி வர்றதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு வாய்ப்புகள் நிறைய இருந்துச்சோ அந்த அளவுக்கு ஃப்ராடு பித்தலாட்டமும் அதிகமா இருந்துச்சு. அதனாலதான் உங்க அப்பா அம்மா அதை சேஃப் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு செபி வந்ததுக்கு அப்புறம் நிறைய ரெகுலேஷன்ஸை கொண்டு வந்து இதை ஒழுங்குமுறையில இன்னைக்கு நடத்திட்டு வராங்க. சரி, நான் ஏன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்குள்ள வந்தேன்னா, லைஃப்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோல் இருக்கும். உதாரணத்துக்கு காலையில எந்திரிச்சு அம்பான் மாதிரி ஒரு ஃப்ரெண்டோட இலுமினாட்டி மாதிரி ஒரு பாட்டுக்கு வைப் பண்ணணும்னு நினைச்சா கம்முன்னு வேலைக்கு போடா கம்முனாட்டின்னு அப்பா திட்டுவாங்க. சரி, ஆஃபீஸ் போய் வைப் பண்ணலான்னு பார்த்தா வேலை முடுறா கம்முனாட்டின்னு மேனேஜர் திட்டுவாங்க. சரி, வீட்டுக்கு வந்து வைப் பண்ணலான்னு பார்த்தா எனர்ஜியும் இருக்காது, டைமும் இருக்காது, கம்முன்னு படுடா கம்முனாட்டின்னு நம்ம பாடி சொல்லும். இலுமினாட்டிஸா எதிர்பார்த்து போன நமக்கு ஒரே கம்முனாட்டிஸா தான் மிஞ்சும். ஸோ சில பேருக்கு தளபதி மாதிரி நிறைய படம் பண்ணணும்னு ஆசை இருக்கலாம், சில பேருக்கு தலை மாதிரி அளவா பண்ணி மீதி டைம்ல பிடிச்சதை செய்யணும்னு ஆசை இருக்கலாம். நான் ரெண்டாவது வகை. ஸோ எனக்கு தேவை காசு இல்ல நேரம். இந்த நேரத்தை எது கொடுக்குதுன்னா அதையும் பணம் தான் கொடுக்குது. எனக்கு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு தேவையான நேரத்தை எவ்வளவு காசு கொடுக்குமோ அந்த காசை சம்பாதிக்கிறது தான் முதல் இலக்கா இருக்கும். ஒரு டீ கடையில வர லாபத்தை கையில எடுத்துக்காம அதுக்கு பதில் ஒரு டீ மாஸ்டர் போட்டு வேலை செஞ்சா எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும். அதுல நான் இன்னொரு டீ கடையை பில் பண்றதை பத்தி யோசிப்பேன். ஸோ இந்த கேஸ்ல பணம் உங்களுக்காக டீ மாஸ்டர் ரூபத்துல வேலை செய்யுது. ஸோ இதைத்தான் ரிச் டாட் புவர் டாட் புக்ல ராபர்ட் கியோசாகி பணத்துக்காக வேலை செய்யாதீங்க, பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைங்கன்னு சொல்லியிருப்பாரு. அதாவது எங்கிட்ட இருக்க 100 ரூபாயை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போட்டா அவன் அந்த 100 ரூபாயை 10 கம்பெனில பிரிச்சு போட்டு கம்பெனி வளர வளர என்னோட 100 ரூபாயும் வளர்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் என் ஆஃபீஸ்ல வேலை செஞ்சா என்னோட 100 ரூபாய் எனக்காக 10 கம்பெனில வேலை செய்யுது. ரிஸ்கே இல்லையான்னு கேட்டா எனக்கும் அந்த கேள்விதான் இருந்துச்சு. ஏன் எஃப்டிக்கு கவர்மெண்டே 5 லட்சம் வரையும் தான் கேரண்டி கொடுக்குது, பிபிஎஃப் ஓட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வருஷம் வருஷம் குறைச்சிட்டு போறாங்க, இன்ஃபிளேஷன் தாறுமாறா ஏறிட்டு போகுது, ஹவுஸ் லோன் கார் லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் ஏறிட்டு போகுது. எப்படி நம்ம பைக்ல போறப்போ ரோடு ஃப்ரீயா இருந்துச்சுன்னா ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி வீட்டுக்கு சீக்கிரம் போக பார்ப்போமோ அதே மாதிரி எனக்கு இப்போதைக்கு தேவைப்படாத காசை மட்டும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி என்னோட கோலை சீக்கிரம் ரீச் பண்ண முயற்சி பண்றேன். என்ன பொறுத்தவரை ரிஸ்க் எடுக்கிறது தான் தப்பு, கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுக்கிறது எந்த தப்புமே இல்லை. இது என்னோட தனிப்பட்ட முடிவு தானே தவிர உங்களோட முடிவை யாருக்கிட்டையும் விடாம நீங்களே நல்லா யோசிச்சு எடுங்க. 5 நிமிஷத்துல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. மணிக்கணக்கில் மாங்குன்னு கஷ்டப்பட்டு வேலை பார்த்து பல வருஷம் கழிச்சு யூஸ் ஆக போற பணத்தை 5 நிமிஷம் என்ன 5 மணி நேரம் கூட செலவு பண்ணி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்றதை தான் நான் விருப்பப்படுவேன். சுருக்கமா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உலகத்துல என்ன நடக்குதுன்னு எட்டி பார்ப்போம். நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வார்டன் செபி என்ன சொன்னாங்கன்னா, கசகசன்னு எக்கச்சக்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு, எல்லா கோட்டையும் அழிங்க, எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுவோம், மறுபடியும் முதல்ல இருந்து வருவோம்னு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பிராடா 3 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம சின்ராஸுக்கு ஒரு பஸ்ஸை 4 பஸ்ஸா மாத்துறதுக்கு நிறைய காசு தேவைப்படுது. அதை இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உலகத்துல வந்து வாங்கலாம்னு முயற்சி பண்றாரு. அவருக்கு 2 வழிதான் இருக்கு. ஒன்னு, நிறைய பேர்ல இருந்து கடனா வாங்கி 2-3 வருஷத்துல திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லி பாண்ட்ல கையெழுத்து போட்டு சொன்ன மாதிரியே கொஞ்ச நாள் கழிச்சு வட்டியோட மக்களுக்கு திருப்பி கொடுக்கிறது. இன்னொன்னு, கடனா வாங்குறதுக்கு பதிலா பஸ் கம்பெனி வளர்றதுக்கு காசு கொடுத்தவங்கள்ட்ட இது உங்கள் சொத்துன்னு சொல்லி வளர்ந்தா சேர்ந்து வளருவோம், கீழே போச்சுன்னா சேர்ந்தே கீழே போவோம்னு சொல்லி டீலிங் பண்ணிக்கிறது. ஒருவேளை ஒரு பஸ் 50 பஸ்ஸா மாறிச்சுன்னா உங்களுக்கே ஒரு பஸ் சொந்தமாக கூட வாய்ப்பு இருக்கு. அதுவே கீழே போச்சுன்னா அவ்வளவுதான், சோலி முடிச்சு. இந்த மாதிரி கடன் பத்திரங்கள்ல இன்வெஸ்ட் பண்றத டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. டைரக்டா கம்பெனில போய் பங்குதாரராகி இன்வெஸ்ட் பண்றத ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு சொல்றாங்க. இதுல நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே விஷயம், ஒருத்தருக்கு கடனா கொடுத்தா அது 2-3 வருஷத்துல திரும்ப வந்துடும், ரிஸ்க்கும் கம்மி. அதே கம்பெனில போய் பங்குதாரரா இன்வெஸ்ட் பண்ணா அந்த கம்பெனி வளர பல வருஷங்களாகும், ரிஸ்க்கும் அதிகம். உங்க கல்யாணத்துக்காக இன்வெஸ்ட் பண்றதுக்கு டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பக்கம் போகலாம். உங்க பையனோட கல்யாணத்துக்காக இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஈக்விட்டி பக்கம் போறது ரொம்பவே நல்லது. சரி, நான் என் பையன் கல்யாணத்துக்கு தான் பிளான் பண்ணி ஈக்விட்டி பக்கம் போறேன், அங்கேயும் ரிஸ்க் கம்மி பண்ணலாமான்னு கேட்டா அதுக்கும் 2 வழி இருக்கு. ஒன்னு, இந்தியாவில் இருக்க டாப் 50 கம்பெனிஸ்லயோ டாப் 100 கம்பெனிஸ்லயோ கண்ணை மூடிட்டு இன்வெஸ்ட் பண்றது. இதைத்தான் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. பெருசா எனக்கு படிக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னு சொல்றவங்களை இண்டெக்ஸ் ஃபண்ட்ல தான் இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. நீங்க கொடுக்குற காசை டாப் 100ல எந்தெந்த கம்பெனிஸ் இருக்கோ அந்தந்த கம்பெனிஸை கம்ப்யூட்டரே பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணிடும். ஸோ ஒரு ஆளே இல்லாம கம்ப்யூட்டர் இன்வெஸ்ட் பண்றதுனால
தான் இது பாசிவ் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இல்ல எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இடையில ஒரு ஆள் இருந்து எனக்காக மெனக்கெட்டு யோசிச்சு பொறுமையா இன்வெஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு சொன்னா அதுக்கு தான் ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்னு இருக்கு. ஏதோ ஒரு ஆக்டிவா ஒரு ஃபண்ட் மேனேஜர் உங்க பணத்தை நல்ல எந்த கம்பெனி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாரு. ஸோ இப்போ ஒரு போனஸா ஒரு டிப் சொல்றேன், பல லட்சங்கள் கூட லாபத்துல வித்தியாசம் வரலாம். இப்போ எல்லாத்துக்குமே எப்பப்பெல்லாம் ஒரு ஆள் வச்சு இன்வெஸ்ட் பண்றது, எப்பப்பெல்லாம் ஆளே இல்லாம டைரக்டா இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுங்கிற நேச்சுரலான கேள்வி வந்திருக்கும். உதாரணத்துக்கு நாம எப்படி தமிழ் யூடியூபர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வச்சு இவங்கெல்லாம் பெரிய யூடியூபர்ஸ் இவங்கெல்லாம் சின்ன யூடியூபர்ஸ்னு பிரிக்கிறோமோ, அதே மாதிரி இந்தியாவில் இருக்க கம்பெனிஸை மார்க்கெட் நிலவரத்தை வச்சு முதல் 100 கம்பெனிஸை லார்ஜ் கேப்னும் 100ல இருந்து 250 கம்பெனிஸை மிட் கேப்னும் 250க்கு மேல இருக்கிற கம்பெனிஸை ஸ்மால் கேப்பும் பிரிக்கிறாங்க. இதுல இந்த லார்ஜ் கேப்னு சொல்ற முதல் 100 கம்பெனிஸை மட்டும் எடுத்துப்போம். இந்த டாப் 100 கம்பெனிஸ் மதன் கௌரி, விஜய் சித்து மாதிரி ஏற்கனவே அவங்க அசுர வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. இனிமேல் அவங்க வளர்றதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் கம்மி. அதே சமயம் சீக்கிரம் காணாம போகவும் மாட்டாங்க, ரிஸ்க்கும் கம்மி. அதே மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் நம்ம சேனல் மாதிரி வளர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, அதே மாதிரி காணாம போறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு, ரிஸ்க்கும் அதிகம். சோ சுருக்கமா சொல்லணும்னா இந்த லார்ஜ் கேப்ல போடுறதுக்கு ஒரு ஆள் இல்லாம டைரக்டா இண்டெக்ஸ் ஃபண்ட்ல போடுறதே ரொம்ப பெட்டர். அதே மிட் கேப்லயும் ஸ்மால் கேப்லயும் அதிக ரிஸ்க் இருக்கிறதுனால இடையில ஒரு ஆள் இருந்து ஹெல்ப் பண்ணா நம்மளால அதிக ரிட்டர்ன்ஸே எடுக்க முடியும். சோ உங்களோட வயசு, நம்பிக்கை, சேலரி, ஆசைன்னு உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்றது நல்லது. இதெல்லாம் சரி, நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு முடிவா ஒன்னு சொல்லுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணிட்டீங்களான்னு பாத்துக்கோங்க. ஒரு வெக்கேஷன் போய் ஹோட்டல்ல தங்குறதுக்கு வாய்ப்பு வருதோ இல்லையோ, ஹாஸ்பிட்டல்ல தங்குறதுக்கு வாய்ப்பு வந்துருச்சுன்னா அதை சமாளிக்கிறதுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கி வைக்கிறது நல்லது. ஒருவேளை நம்மள கடவுளுக்கு பிடிச்சு போய் மேலவான்னு கூப்பிட்டா நம்மளால நோ சொல்ல முடியாது. நம்ம குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கு டேர்ம் இன்சூரன்ஸும் ஒன்று வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நிறைய லாபம் பார்க்கறதுக்கு ரொம்ப நாள் பொறுமையா வெயிட் பண்ணும். இதை நான் சொல்லல, நிறைய கோடிகள் வச்சிருக்கிற வாரன் பஃபெட்டே சொல்றாரு. ஒருவேளை நம்மள வேலையை விட்டு தூக்கிட்டாலோ இல்ல கோவிட் மாதிரி அவசர காலத்துல பண தேவைகளுக்காக மியூச்சுவல் ஃபண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணாம நமக்கு 6 மாசத்துக்கு தேவைப்படக்கூடிய காசை ஈஸியா எடுக்கிற மாதிரி பேங்க்ல போட்டு அதை எமர்ஜென்சி ஃபண்டா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. காலேஜ் போறவங்களா இருந்தாலும் சரி, வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, முதல்ல திறமையை வளர்த்துக்கிறதுக்கு தான் செலவு பண்ணும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ரெண்டாவது தான். திறமை வளர்ந்துச்சுன்னா உங்களோட சம்பளமும் வளரும். லட்சத்துல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்ச நீங்க கோடிகள்ல கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி எனக்கு 7 வருஷத்துக்குள்ள ஒரு கோல் இருக்கு, அதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சா அதுக்கு பிக்ஸ்ட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட், டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பக்கம் போறது பெட்டர். குறைஞ்சது உங்களோட 10 வருஷத்துக்கு மேல இருக்கிற கோல்ஸுக்கு மட்டும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பக்கம் போறது நல்லது. நான் சொன்னதுலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப கஷ்டப்பட்டு காசை சேர்த்து வைக்கிறோம், அதனால நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்றது நல்லது. நல்லா கத்துக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.